ஹலோ நண்பா, தமிழகத்தில் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் மாவட்ட வாரியாக வேலைவாய்ப்பு வந்துட்டுருக்கு. உங்களுக்கு தெரியுமா? ஊரக வாழ்வாதார இயக்கம், அதாவது டிஎன்எஸ்ஆர்எல்எம் அப்படின்னு சொல்லுவாங்க. தற்போது சில மாவட்டங்களில் வந்திருக்கு. இதனை தொடர்ந்து எல்லா மாவட்டத்திலையுமே இந்த வேலைவாய்ப்பு அப்டேட் பண்ணுறாங்க. நீங்கள் வெறும்னா 12th பாஸ் பண்ணியிருக்கீங்களா? போதுங்க, எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தேவையில்லை. இது என்ன மாதிரியான பணி, எங்கெல்லாம் பணியிடங்கள் இருக்குது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எல்லாத்தையுமே தெளிவாக சொல்கிறேன். முக்கியமாக அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் இல்லை. இது போன்ற ஃப்ரீ ஜாப் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க கண்டிப்பாக நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ லிங்க் எடுத்து உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் எங்கே உங்கள் நண்பர்களும் பார்க்கட்டும், அவங்களும் அப்ளை பண்ணட்டும். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த வேலைவாய்ப்பை பற்றின தகவலை சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் எந்தெந்த மாவட்டங்களில் தற்போது வந்திருக்கு அப்படிங்கிறதுமே சொல்லிடுறேன். விடுபட்ட மாவட்டங்களில் இருக்கிறவங்க உங்கள் மாவட்டத்தின் பேரை நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அந்தந்த மாவட்டத்திற்கு இந்த அறிவிப்பு வரப்பே நான் வீடியோ மூலயமா தெரியப்படுத்துகிறேன். பத்திரிகை செய்தி: தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம், தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம், இது போன்ற டிபார்ட்மெண்ட்களுக்கு தேவையான கிராமப்புற பகுதிகளில் இருக்கக்கூடிய சமுதாய வங்கி ஒருங்கிணைப்பாளர்கள் அப்படிங்கிற பதவி. ஓகே, அப்போனா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா? அதெல்லாம் கிடையாது. 12th பாஸ் பண்ணியிருக்கீங்களா? போதுங்க. இது எந்த மாவட்டத்தோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்ட இயக்கம். ஸோ சிவகங்கை மாவட்டத்தோடது. சிவகங்கையில் இருக்கக்கூடிய வட்டார வாரியாக காலி பணியிட விவரத்தை கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் இந்த காலி பணியிடம் இருக்குது பாருங்கள், இதுதான் உங்களுக்கான வேக்கன்சி. அதாவது மொத்தமாக 21 வேக்கன்சி. அதில் ஆல்ரெடி 10 பேர் இருக்காங்க. மீதி உள்ள 11 காலியிடத்திற்கு இப்போ அறிவிப்பு வந்திருக்கு அப்படிங்கிறது தான். மானாமதுரையில் 11 வேக்கன்சி. ஸோ இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே செக் பண்ணுங்கள். மொத்தமாக அந்த சிவகங்கையில் 86 காலியிடங்கள் இருக்குது. இந்த கோஆர்டினேட்டர் போஸ்ட், இவங்களோட பிரதான பணியாக என்ன இருக்கும் அப்படின்னா, சுய உதவி குழுக்கள் நிறையாவே இருக்குது தமிழகத்தில். ஓகே, அவங்களுக்கான வங்கி கடனை வந்து பெற்றுத்தருதல், ப்ளஸ் வந்து அந்த கடனை வந்து வசூலித்தல், வாரா கடனை வந்து வசூலித்தல், அதே மாதிரி நிதி கல்வி அளித்தல், காப்பீட்டு திட்டங்கள் சேவைகளை வழங்குதல், மின்னணு நிதி சேவை வழங்குதல், இது போன்ற பணி தான் உங்களுக்கு வந்து இருக்கும். மெயினாக இந்த சுய உதவி குழுக்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான வேலை. அவங்களுக்கு கடன் வாங்கி தரது, கொடுத்த கடனை வசூலிக்கிறது, வாரா கடன்கள், இது போன்றது தான். அதே மாதிரி பாருங்கள், தேர்வு பெறும் நபர்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட ஊராட்சி அளவிலான கூட்டமைப்புகளின் கீழ் செயல்படும் சுய உதவி குழுக்களின் மேற்கண்ட பணிகளை நிறைவேற்ற வேண்டும். ஸோ நீங்கள் எங்கே செலக்ட் ஆகிறீங்களோ அந்த ஊராட்சிக்கு கீழ் செயல்படக்கூடிய சுய உதவி குழுக்களுக்கு இந்த பணிகள் நீங்கள் மேற்கொள்கிற மாதிரி இருக்கும். 12th பாஸ் பண்ணியிருக்கணும். தமிழ் மற்றும் ஆங்கிலம் நல்லா படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும். கணக்கு வழக்கு செய்யக்கூடிய அந்த திறன் வந்து இருக்கணும். 12ஆம் வகுப்பு படிச்சிருக்கீங்க அப்படின்னா போதுமானது. 35 வயசுக்கு கீழ் உள்ளவர்கள் மட்டுமே தகுதி. அதற்கான தகுதிகளும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஏதாவது இந்த சுய உதவி குழுவில் உறுப்பினராக இருத்தல் வேண்டும். ஸோ அந்த சுய உதவி குழு தொடர்பான அந்த ப்ராசஸ், இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ப்ளஸ் வந்து உங்களோட 2 வீலர் வந்து இருக்கணும், ஆண்ட்ராய்ட் ஃபோன் வந்து இருக்கணும். இது எல்லாமே இதில் வந்து கேட்டிருக்காங்க. ப்ளஸ் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க என்னென்ன தகுதியான ஆவணங்கள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஆவணங்களோட நகல்களை நீங்கள் வந்து இணைக்கணும். இது என்னென்ன அப்படிங்கிறதையுமே பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து எழுத்து தேர்வு வைக்கிறாங்க. இதுக்கு வந்து மதிப்பூதியமாக மாதம் 2500 தராங்க. இது இல்லாமல் அடிஷ்னலாக எதுவும் தருவாங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் இதுதான் மதிப்பூதியமாக 2500 மாதம் உங்களுக்கு இருக்குது. தேர்வு முறை இதுக்குமே எழுத்து தேர்வு வந்து இருக்குது, நேர்முக தேர்வும் வந்து இருக்குது. எழுத்து தேர்வு 75 மதிப்பெண்க்கும், நேர்முக தேர்வு 25 மதிப்பெண்க்கும். ஓகே, விண்ணப்பங்கள் சமைக்க வேண்டிய முகவரி, அதாவது இந்த சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்தவரை வர 29ஆம் தேதிக்குள்ளே கீழ்கண்ட முகவரியில் நீங்கள் போயிட்டு விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி பண்ணி நீங்கள் வந்து கொடுத்துட்டு வந்துடலாம். ஓகே, அப்படி இல்லைனா இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து பதிவு தபால் ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக கூட உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் வந்து ஃபில் பண்ணி தேவையான நகல்களை இணைச்சி நீங்கள் வந்து பதிவஞ்சல் மூலமாக வந்து அனுப்பலாம். ஓகே, நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க்கும் தரேன். எந்தெந்த மாவட்டத்திற்கு வேலைவாய்ப்பு வந்திருக்கோ அதையுமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தற்போது எந்தெந்த மாவட்டங்களில் இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு அப்படின்னா, சேலம், காஞ்சிபுரம், கரூர், தேனி, அப்புறம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த சிவகங்கை, இந்த 5 மாவட்டங்கள்லேருந்து வந்திருக்கு. அடுத்தடுத்தா ஒரு மாவட்டங்கள்லேருந்துமே இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்டேட் பண்ணுவாங்க. விருப்பமும் தகுதி உள்ளவங்க ஒரு ட்ரை கொடுத்து பாருங்கள். அடுத்தடுத்த மாவட்டங்கள் வரப்போ நான் அப்டேட் பண்ணுறேன். நம்மளோட வெப்சைட்லேயும் செக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் சேனல் லிங்க்குமே தரேன். நான் வீடியோவாக போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் அப்டேட் பண்ணிவிட்டேன். ஸோ அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வரக்கூடிய வேலைவாய்ப்புகள் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாடா.